தமிழ் சினிமாவில் குறைவான திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் ரகுவரனுக்கு அடுத்தபடியாக தனது மிரட்டலான வில்லத்தனத்தால் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவர்தான் பிரபல வில்லன் நடிகர் சலீம் ஹவுஸ். வெற்றி விழா திரைப்படத்தில் ஜிந்தாவாக, சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் சக்கரை கவுண்டராக, வேட்டைக்காரன் திரைப்படத்தில் வேதநாயகமாக தமிழ் சினிமாவில் 10க்கும் குறைவான திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் தனது தனித்துவமான குரலாலும் மிரட்டலான வில்லத்தனத்தாலும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்த சலீம் ஹவுஸ் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர். சிறு வயதிலேயே மும்பையில் செட்டில் ஆனவர் ஸ்வர்க் நரக் என்ற ஹிந்தி திரைப்படத்தின் மூலம் பாலிவுட்டில் ஒரு நடிகராக அறிமுகமாகி பின் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல மொழிகளில் தனது அசாத்திய வில்லத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இந்திய சினிமா மட்டுமல்லாமல் தி டிசீவர்ஸ், தி பர்ஃபெக்ட் மர்டர் போன்ற ஹாலிவுட் திரைப்படங்களிலும் நடித்து அசத்தியிருக்கும் சலீம் ஹவுஸ் வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் சின்னத்திரை தொடர்களில் ராமர், கிருஷ்ணர், திப்பு சுல்தான் போன்ற பல கதாபாத்திரங்களை ஏற்று புகழ் பெற்றவர். நடிகராக மட்டுமல்லாமல் நடிப்பு பயிற்சி ஆசிரியராகவும் இருந்த சலீம் ஹவுஸ் கடந்த 2022ஆம் ஆண்டு தனது 70 வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தும் போனார். தமிழ் சினிமாவில் ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் தனது வில்லத்தனத்தால் பார்வையாளர்களை மிரட்டியவர்தான் சகுந்தலா. நடிகர் விக்ரமின் தூள் திரைப்படத்தில் சொர்ணாக்கா எனும் கொடூர வில்லி கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் புகழ் பெற்றவர்தான் இந்த சகுந்தலா. அதன் பின் நடிகர் விஜயின் சிவகாசி திரைப்படத்தில் பிரகாஷ்ராஜின் மாமியாராக நீலி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து புகழ் பெற்றவர். தூள், சிவகாசி, மச்சக்காலை என தமிழ் சினிமாவில் சொற்ப திரைப்படங்களில் மட்டுமே நடித்திருந்தார். மராட்டிய மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட சகுந்தலா ஒரு கட்டத்தில் ஆந்திராவில் செட்டில் ஆகி தெலுங்கு சினிமாவில் தெலுங்கானா சகுந்தலாவாக அடையாளம் காணப்பட்டார். 1981ஆம் ஆண்டு மா என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகையாக அறிமுகமாகி பின் வில்லியாக, குணச்சித்திர நடிகையாக, காமெடி நடிகையாக என பல பரிமாணங்களில் தெலுங்கு சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்தார். 2003ஆம் ஆண்டு வெளியான ஒக்கடு திரைப்படம் தான் சகுந்தலாவை ஆந்திராவெங்கும் பிரபலமாக்கியது. இதுவரை 74 திரைப்படங்களில் நடித்திருக்கும் தெலுங்கானா சகுந்தலா கடந்த 2014ஆம் ஆண்டு தனது 64 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். 1980-90களில் தமிழ் சினிமாவில் வில்லனாக நடித்து கலக்கியவர்தான் நடிகர் தேவன். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட தேவன் சீனிவாசன், பாட்ஷா உள்ளிட்ட பல திரைப்படங்களில் வில்லனாக நடித்து கலக்கியதன் மூலம் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் அறியப்பட்டார். 1993ஆம் ஆண்டு அர்ஜுன் இயக்கி நடித்த பிரதாப் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான தேவன் அடுத்ததாக ஜெய்ஹிந்த் திரைப்படத்தில் அர்ஜுனுக்கு அண்ணனாக நடித்திருந்தார். அடுத்தடுத்து சரத்குமார், கேப்டன் விஜயகாந்த் என தமிழ் சினிமாவில் பல முன்னணி நட்சத்திரங்களின் திரைப்படங்களில் நடித்திருந்த தேவன் எவர்கிரீன் ஹிட் படமான பாட்ஷா திரைப்படத்தில் முக்கிய வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். பாட்ஷா திரைப்படம் தேவனுக்கு பெரிய திருப்பு முனையை கொடுத்த நிலையில் அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் வில்லனாக நடிக்க தொடங்கியவர். கடைசியாக நயன்தாரா நடிப்பில் வெளியான இமைக்கா நொடிகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார். தற்போது 73 வயதாகும் தேவன் தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல மொழிகளில் இதுவரை 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி இருக்கிறார். கடந்த 2004ஆம் ஆண்டு கேரள மக்கள் இயக்கம் என்ற கட்சியை தொடங்கிய தேவன் தற்போது கேரள மாநில பாஜகவின் துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறார்.